வணக்கம். நிமிடச் செய்திகளை வழங்குவதற்காக நான் ராதா. 5 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கனமழை எச்சரிக்கை. ஆளுநரின் அழைப்பிதழால் மீண்டும் எழுந்துள்ள சர்ச்சை. 6 புதிய மருத்துவக் கல்லூரிகளை அமைக்க அளிக்கப்பட்டுள்ள ஒப்புதல். நாளை நடைபெறும் 6ஆம் கட்ட மக்களவைத் தேர்தல். நல்லடக்கம் செய்யப்பட்ட மறைந்த அதிபரின் உடல். இன்று நடைபெறும் IPL தொடரின் 2வது குவாலிஃபயர் போட்டி என உள்ளூர் முதல் உலகம் வரையிலான செய்திகளை நிமிடச் செய்திகளாக பார்க்கலாம். வங்கக்கடலில் நாளை உருவாகும் புயலுக்கு ரெமல் என பெயரிடப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்ந்து வடகிழக்கு பகுதியில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் நாளை தீவிர புயலாக மாறும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாளை மறுநாள் மாலை வங்கதேசத்திற்கு அருகே கரையை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதனிடையே தமிழ்நாட்டில் இன்று 5 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. அதன்படி திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 5 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் தினம் கொண்டாடுவதாக ஆளுநர் RN ரவி சார்பில் வெளியிட்டுள்ள அழைப்பிதழில் வள்ளுவர் படம் காவி உடையில் இருப்பது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு ஆளுநர் மாளிகையில் இன்று மாலை 5 மணிக்கு திருவள்ளுவர் தினம் கொண்டாடுவதாக அழைப்பிதழ் வெளியாகியுள்ளது. ஆளுநர் RN ரவியின் செயலாளர் வெளியிட்டுள்ள இந்த அழைப்பிதழில் வள்ளுவர் படம் காவி நிறத்தில் உள்ளது. வழக்கமாக ஜனவரி மாதத்தில் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படும் நிலையில் ஆளுநர் மாளிகையின் அழைப்பிதழ் புது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட வெள்ளை உடையில் இருக்கும் வள்ளுவர் படத்தை பயன்படுத்தாததும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு தமிழக அரசியல் தலைவர்கள், தமிழ் அறிஞர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றனர். தமிழ் அமைப்புகள் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் எச்சரித்திருக்கிறது. கூகுள் நிறுவனம் தனது பிக்சல் போன்களை தமிழகத்தில் தயாரிக்க திட்டமிட்டுள்ள நிலையில் அந்நிறுவன அதிகாரிகள் முதலமைச்சரை விரைவில் சந்திக்க உள்ளனர். தொழில்துறை அமைச்சர் TRV ராஜா அமெரிக்காவில் கூகுள் நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்திற்கு ஃபாக்ஸ்கான் நிறுவன அதிகாரிகளுடன் சென்று தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதன் பயனாக கூகுள் நிறுவன அதிகாரிகள் தமிழ்நாட்டில் ஃபாக்ஸ்கான் நிறுவனத்துடன் இணைந்து கூகுள் பிக்சல் செல்போன் தயாரிக்கும் தொழிற்சாலையை அமைக்க முன்வந்துள்ளனர். எனவே கூகுள் நிறுவன அதிகாரிகள் விரைவில் சென்னை வந்து முதலமைச்சரை சந்திக்க உள்ளனர். இதன் மூலம் சென்னைக்கு அருகில் கூகுள் நிறுவனத்தின் பிக்சல் போன் தொழிற்சாலை அமைப்பதற்கான பிரகாசமான வாய்ப்பு உருவாகியுள்ளது. வார விடுமுறையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 1460 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குநர் வெளியிட்ட அறிக்கையில் முகூர்த்தம் வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு 2 நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகளை இயக்க முடிவு செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, நெல்லை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோவை, சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய பகுதிகளுக்கு இன்று 535 சிறப்பு பேருந்துகளும் நாளை 595 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கோயம்பேட்டிலிருந்து நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு இன்றும் நாளையும் 130 பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தவிர பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு, கோவை உள்ளிட்ட இடங்களிலிருந்து பல்வேறு இடங்களுக்கு 200 சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூரு திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கேற்ப சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் 6 புதிய மருத்துவக் கல்லூரிகளை அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் புதிய மருத்துவக் கல்லூரிகளை அமைப்பது தொடர்பாக ஆலோசிக்க கடந்த 6ஆம் தேதி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு சுகாதாரத்துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகள் 9 நபர்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். இந்நிலையில் மயிலாடுதுறை, திருப்பத்தூர், தென்காசி, பெரம்பலூர், அரக்கோணம், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் அமைக்க தேசிய மருத்துவ ஆணையம் அனுமதி வழங்கியிருக்கிறது. மத்திய அரசின் பங்களிப்புடன் அமைக்கப்பட இருக்கும் இந்த மருத்துவக் கல்லூரிகளுக்கான 25 ஏக்கர் நிலங்களை அடையாளம் காணும்படி தமிழ்நாடு அரசுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. வேங்கை வயல் விவகாரத்தில் வழக்குக்கு தேவை என்றால் யாரை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் விசாரிப்போம் என DSP கல்பனா தத் கூறியுள்ளார்.
புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் மேல்நிலை நீர்த்தேக்க குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்த விவகாரத்தில் சிபிசிஐடி தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. அந்த கிராமத்தைச் சேர்ந்த காவலர் முரளி ராஜாவை புதுக்கோட்டைக்கு வரவழைத்த சிபிசிஐடி காவல்துறையினர் நேற்று காலை 11:10 மணியிலிருந்து 7 மணி நேரம் விசாரித்தனர். பின்னர் காவலரை அவரது வழக்கறிஞரோடு அனுப்பி வைத்த நிலையில் எப்போது அழைத்தாலும் விசாரணைக்கு வர வேண்டும் என அறிவுறுத்தி அனுப்பி வைத்தனர். இதுவரை 7 காவலர்கள் உட்பட 221 நபர்களிடம் விசாரணை நடைபெற்ற நிலையில் இன்னும் விசாரணை முடியவில்லை என டிஎஸ்பி கல்பனா தத் கூறினார். விரைவில் குற்றவாளிகளை கண்டுபிடித்து விடுவோம் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தேவைப்பட்டால் யாரும் எப்ப வேணாலும் கூப்பிடுவாங்க. நீதிமன்றம் தான் மேடம் குறிப்பிட்ட காலக்கெடுக்குள்ள இந்த வழக்கை முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஏற்பாடுகள் எப்படி மேடம்? அதுக்கான எல்லா முயற்சியும் எந்த விதத்தையும் இல்லாம எடுத்துக்கிட்டே இருக்கும். விரைவா சீக்கிரம் முடிச்சு. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா மேடம்? சீக்கிரம் முடிச்சிடுவோம். நம்பிக்கை இருக்குங்க. நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இன்வெஸ்டிகேஷன். கேஆர்பி அணையின் நீரில் ரசாயனம் கலந்து உள்ளதாக புகார் எழுந்த நிலையில் பரிசோதனைக்காக மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் தண்ணீர் மாதிரிகளை சேகரித்துச் சென்றனர். கிருஷ்ணகிரி அருகே தென்பண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கேஆர்பி அணையின் நீரில் ரசாயனம் கலந்ததால் ஏராளமான மீன்கள் செத்து மிதந்தன. இது தொடர்பாக செய்தி வெளியிடப்பட்ட நிலையில் கேஆர்பி அணையில் மீன்வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அதன் தண்ணீரை சேகரித்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் நைட்ரேட் அமோனியா அதிகரித்து ஆக்ஸிஜன் அளவு குறைந்ததால் மீன்கள் உயிரிழந்தது தெரியவந்தது. தற்போது உள்ள நீர் மீன்கள் வாழ்வதற்கு உகந்தது அல்ல என தெரிவிக்கப்பட்டது. இதற்கிடையே ரசாயனம் கலந்த இந்த நீரில் குளிப்பதால் பொதுமக்களுக்கு உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து கேஆர்பி அணையின் நீர்த்தேக்க பகுதியிலிருந்து பரிசோதனைக்காக தண்ணீர் மாதிரிகளை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் சேகரித்துச் சென்றனர். சென்னையில் உள்ள மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் பரிசோதனை மையத்தில் ஆய்வு செய்யப்பட்டு ஒரு சில தினங்களில் அதன் அறிக்கை வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் 6ஆம் கட்டமாக ஹரியானா, பஞ்சாப் உள்ளிட்ட 7 மாநிலங்களில் 57 தொகுதிகளுக்கு சனிக்கிழமை வாக்குப்பதிவு நடக்கிறது. மொத்தம் 889 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். டெல்லியின் 7 தொகுதிகளும், ஹரியானாவில் 10 தொகுதிகளும் தவிர பீகார், உத்தரப்பிரதேசம், மேற்குவங்கம், ஜார்க்கண்ட், ஒடிஷா ஆகிய மாநிலங்களில் 40 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. இறுதிக்கட்ட பரப்புரையில் அரசியல் தலைவர்கள் தீவிரமாக ஈடுபட்டனர். பஞ்சாப் மாநிலத்தில் பிரதமர் மோடியும், உத்தரப்பிரதேசத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவும், ஒடிஷாவில் பாஜக தலைவர் ஜே.பி. நட்டாவும் பரப்புரை மேற்கொண்டனர். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி டெல்லியிலும், ஹரியானாவில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியும் பரப்புரையில் ஈடுபட்டு வாக்கு சேகரித்தனர். கடைசி மற்றும் 7ஆம் கட்டமாக ஜூன் 1ஆம் தேதி 57 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. ஜூன் 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படுகின்றன. அண்டை நாடான மியான்மரில் இருந்து 1000க்கும் மேற்பட்டோர் மிசோரமில் தஞ்சமடைந்தனர். மியான்மரின் சின் மாகாணத்துடன் 510 கிலோமீட்டர் எல்லையை மிசோரம் மாநிலம் பகிர்ந்து கொண்டுள்ளது. சம்பாய், சியாகா, லாங்லாய், நாத்தியால், சர்ச்சிப், சைச்வல் ஆகிய மாவட்டங்கள் எல்லையில் அமைந்துள்ள நிலையில் மியான்மரிலிருந்து தொடர்ந்து ஏராளமான அகதிகள் மிசோரமுக்கு வந்த வண்ணம் உள்ளனர். மியான்மரில் ராணுவ ஆட்சி நடைபெற்று வருவதால் கிளர்ச்சியாளர்களுக்கும் ராணுவத்திற்கும் இடையில் மோதல் வெடித்துள்ளது. இரு தரப்பிற்கும் இடையிலான மோதல் தீவிரமடைந்திருக்கும் நிலையில் மியான்மரை சேர்ந்த குழந்தைகள், பெண்கள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் மிசோரமில் தஞ்சமடைந்துள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. எல்லையில் உள்ள சம்பாய் மாவட்டத்தில் கடந்த 17ஆம் தேதி நள்ளிரவு முதல் அகதிகள் வந்த வண்ணம் உள்ளதாக தெரிவித்துள்ள அதிகாரிகள், மியான்மரில் நிலைமை கட்டுக்குள் வந்ததும் அவர்கள் திரும்பி சென்று விடுவார்கள் என நம்புவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். மறைந்த ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசியின் உடல் இறுதிச் சடங்குகளுக்கு பிறகு நல்லடக்கம் செய்யப்பட்டது. அசர்பைஜான் சென்று திரும்பிய போது ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கி ஈரான் அதிபர் ரைசி, அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தின. நாட்டு மக்களை சோகத்தில் ஆழ்த்திய இந்த சம்பவத்தை தொடர்ந்து அதிபர் இப்ராஹிம் ரைசியின் உடல் அவரது சொந்த ஊரான மசாத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டு பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற அவரது இறுதி ஊர்வலத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். ஏராளமான மக்கள் கையில் ஈரான் நாட்டின் தேசிய கொடிகள் மற்றும் மறைந்த அதிபர் ரைசியின் புகைப்படங்களை கையில் ஏந்தியபடி பேரணியாக சென்றனர். பின் மசாத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற இமாம் ரெசா மசூதிக்கு எடுத்துச் செல்லப்பட்ட ரைசியின் உடல் இறுதிச் சடங்குகளுக்கு பிறகு நல்லடக்கம் செய்யப்பட்டது. இறுதிச் சடங்கில் ஈரான் நாட்டின் அரசு உயர் அதிகாரிகள், ராணுவ அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஐபிஎல் T20 கிரிக்கெட் போட்டியின் இறுதிப் போட்டிக்கு கொல்கத்தா தகுதி பெற்ற நிலையில் மற்றொரு அணி எது என்பதை தீர்மானிக்கும் 2வது குவாலிஃபயர் போட்டியில் ஹைதராபாத், ராஜஸ்தான் அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன.
சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் இப்போட்டிக்காக இரு அணிகளும் தீவிர பயிற்சி மேற்கொண்டு வருகின்றன. சென்னை மைதானத்தை பொறுத்தவரையில் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கும். இதனால் ராஜஸ்தான் அணியில் உள்ளூர் வீரரான அஸ்வின் இடம் பெற்றிருப்பதோடு சஹல் இருப்பது அந்த அணிக்கு கூடுதல் பலம். அதே நேரத்தில் ஹைதராபாத் அணியில் நடப்பாண்டின் ஸ்பின்னர்ஸ் சிறப்பாக செயல்படவில்லை. இருப்பினும் அந்த அணியின் பேட்டர்கள் சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு எதிராக நல்ல ஸ்ட்ரைக் ரேட் வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நடப்பு தொடரில் ராஜஸ்தான் அணிக்கு எதிராக ஒரு ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் த்ரில் வெற்றி பெற்றது. எனவே இரு அணிகளும் ஒன்றுக்கு ஒன்று சளைத்தது இல்லை என்பதால் இரண்டாவது குவாலிஃபயர் போட்டியில் விறுவிறுப்பு தொடரும் என ரசிகர்கள் எதிர்பார்ப்பில் உள்ளனர். அடுத்த ஆண்டு IPL தொடரில் தோனி விளையாடுவார் என தாங்கள் மிகவும் நம்பிக்கையுடன் இருப்பதாக சென்னை அணியின் தலைமை செயல் அதிகாரி காசி விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னை அணியின் அதிகாரப்பூர்வ யூடியூப் பக்கத்தில் அந்த அணியின் தலைமை செயல் அதிகாரி காசி விஸ்வநாதனின் நேர்காணல் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் பேசிய அவர், அடுத்த ஆண்டு IPL தொடரில் விளையாடுவது குறித்த தோனியின் முடிவை தாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதாக கூறியுள்ளார். அடுத்த ஆண்டு அவர் விளையாடுவார் என தாங்கள் மிகவும் நம்பிக்கையுடன் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவி தொடர்பாக சென்னை அணியின் பயிற்சியாளர் ஸ்டீஃபன் பிளமிங்கை இந்திய கிரிக்கெட் வாரியம் அணுகியதாக தகவல் வெளியாகியிருந்தது. இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த காசி விஸ்வநாதன், வருடத்திற்கு 9 முதல் 10 மாதங்கள் பயிற்சியாளர் பணியில் இருப்பதை பிளமிங் விரும்ப மாட்டார் என்றார். எனவே இந்திய அணியின் பயிற்சியாளர் பதவி மீது அவருக்கு விருப்பம் இருக்காது என தான் கருதுவதாக தெரிவித்தார். வெப்பவாதத்தால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பாலிவுட் நடிகர் ஷாருக் கான் வீடு திரும்பினார். பாலிவுட் நடிகரும் கொல்கத்தா கிரிக்கெட் அணியின் உரிமையாளருமான ஷாருக் கான் திடீர் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். நேற்று முன்தினம் கொல்கத்தா ஹைதராபாத் அணிகள் இடையே நடந்த முதல் குவாலிஃபயர் போட்டியை நேரில் கண்டுகளித்தார். இதனிடையே வெப்பவாதத்தால் பாதிக்கப்பட்டு நடிகர் ஷாருக் கானுக்கு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் அவர் அகமதாபாத்தில் உள்ள கேடி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் ஷாருக் கான் நலமுடன் உள்ளதாக அவரது மேலாளர் பூஜா தத்லானி தெரிவித்த நிலையில் தற்போது அவர் வீடு திரும்பினார். மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியாகும் நாளன்று நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டியிருக்கும் என பிரபல அரசியல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் எதிர்க்கட்சியினரை மறைமுகமாக விமர்சித்துள்ளார். இந்த தேர்தலின் முடிவை பற்றிய தனது மதிப்பீட்டை கண்டு திகைப்பவர்கள் ஜூன் 4ஆம் தேதியன்று போதுமான அளவு தண்ணீரை கையில் வைத்திருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். தண்ணீர் குடிப்பது உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கும் என்றும் கிண்டலாக பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார். 2021ஆம் ஆண்டு மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் பிரசாந்த் கிஷோர் எக்ஸ் சமூக வலைப்பதிவில் குறிப்பிட்டுள்ளார். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற இடங்களைப் போலவே அல்லது அதைவிட சற்று கூடுதலாகவோ இந்த முறை பாஜக பிடிக்கும் என்றும் ஆட்சி அமைப்பதை தடுப்பதற்கான எந்த அபாயத்தையும் தான் பார்க்கவில்லை என்றும் பிரசாந்த் கிஷோர் தொடர்ச்சியாக கூறி வருகிறார். இதனால் அவர் மீது எதிர்க்கட்சிகள் விமர்சனங்களை முன்வைத்து வரும் நிலையில் தண்ணீர் பற்றிய கருத்தை பதிவிட்டுள்ளார். அண்டை நாடான மியான்மரில் இருந்து 1000க்கும் மேற்பட்டோர் மிசோரமில் தஞ்சமடைந்தனர். மியான்மரின் சின் மாகாணத்துடன் 510 கிலோமீட்டர் எல்லையை மிசோரம் மாநிலம் பகிர்ந்து கொண்டுள்ளது. சம்பாய், சியாகா, லாங்லாய், நாத்தியால், சர்ச்சிப், சைச்வல் ஆகிய மாவட்டங்கள் எல்லையில் அமைந்துள்ள நிலையில் மியான்மரிலிருந்து தொடர்ந்து ஏராளமான அகதிகள் மிசோரமுக்கு வந்த வண்ணம் உள்ளனர். மியான்மரில் ராணுவ ஆட்சி நடைபெற்று வருவதால் கிளர்ச்சியாளர்களுக்கும் ராணுவத்திற்கும் இடையில் மோதல் வெடித்துள்ளது. இரு தரப்பிற்கும் இடையிலான மோதல் தீவிரமடைந்திருக்கும் நிலையில் மியான்மரை சேர்ந்த குழந்தைகள், பெண்கள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் மிசோரமில் தஞ்சமடைந்துள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. எல்லையில் உள்ள சம்பாய் மாவட்டத்தில் கடந்த 17ஆம் தேதி நள்ளிரவு முதல் அகதிகள் வந்த வண்ணம் உள்ளதாக தெரிவித்துள்ள அதிகாரிகள், மியான்மரில் நிலைமை கட்டுக்குள் வந்ததும் அவர்கள் திரும்பி சென்று விடுவார்கள் என நம்புவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். சென்னை தண்டையார்பேட்டையில் செல்லோ டேப் தயாரிப்பு தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. வைத்தியநாதன் தெருவில் உள்ள சைலேஷ், சுபம் ஆகியோருக்கு சொந்தமான இந்த தொழிற்சாலையில் தீ கொழுந்துவிட்டு எரிந்ததில் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்தது. தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு விரைந்த தீயணைப்பு படையினர் சுமார் 7 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். தீயணைப்பு பணிகளுக்காக வண்ணாரப்பேட்டை, குறுக்குப்பேட்டை, ராயபுரம், வியாசர்பாடி, மணலி, திருவள்ளிக்கேணி, அசோக் நகர் உள்ளிட்ட 9 பகுதிகளில் இருந்து தீயணைப்பு வாகனங்களும் 11 குடிநீர் லாரிகளும் வரவழைக்கப்பட்டிருந்தன. இந்த தீ விபத்தில் செல்லோடேப் தயாரிப்பதற்கான டின்னர், வார்னிஷ் மற்றும் ரசாயனம் அடங்கிய மூலப்பொருட்கள் என பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்ததாக தகவல்கள் வெளியாகின.
ஐபிஎல் T20 கிரிக்கெட் போட்டியின் இறுதிப் போட்டிக்கு கொல்கத்தா தகுதி பெற்ற நிலையில் மற்றொரு அணி எது என்பதை தீர்மானிக்கும் இரண்டாவது குவாலிஃபயர் போட்டியில் ஹைதராபாத் ராஜஸ்தான் அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் இப்போட்டிக்காக இரு அணிகளும் தீவிர பயிற்சி மேற்கொண்டு வருகின்றன. சென்னை மைதானத்தை பொறுத்தவரையில் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கும். இதனால் ராஜஸ்தான் அணியில் உள்ளூர் வீரரான அஸ்வின் இடம் பெற்றிருப்பதோடு சஹல் இருப்பது அந்த அணிக்கு கூடுதல் பலம். அதே நேரத்தில் ஹைதராபாத் அணியில் நடப்பாண்டின் ஸ்பின்னர்ஸ் சிறப்பாக செயல்படவில்லை. இருப்பினும் அந்த அணியின் பேட்டர்கள் சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு எதிராக நல்ல ஸ்ட்ரைக் ரேட் வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நடப்பு தொடரில் ராஜஸ்தான் அணிக்கு எதிராக ஒரு ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் த்ரில் வெற்றி பெற்றது. எனவே இரு அணிகளும் ஒன்றுக்கு ஒன்று சளைத்தது இல்லை என்பதால் இரண்டாவது குவாலிஃபயர் போட்டியில் விறுவிறுப்பு தொடரும் என ரசிகர்கள் எதிர்பார்ப்பில் உள்ளனர். அடுத்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் தோனி விளையாடுவார் என தாங்கள் மிகவும் நம்பிக்கையுடன் இருப்பதாக சென்னை அணியின் தலைமை செயல் அதிகாரி காசி விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னை அணியின் அதிகாரப்பூர்வ யூடியூப் பக்கத்தில் அந்த அணியின் தலைமை செயல் அதிகாரி காசி விஸ்வநாதனின் நேர்காணல் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் பேசிய அவர், அடுத்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் விளையாடுவது குறித்த தோனியின் முடிவை தாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதாக கூறியுள்ளார். அடுத்த ஆண்டு அவர் விளையாடுவார் என தாங்கள் மிகவும் நம்பிக்கையுடன் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவி தொடர்பாக சென்னை அணியின் பயிற்சியாளர் ஸ்டீஃபன் பிளமிங்கை இந்திய கிரிக்கெட் வாரியம் அணுகியதாக தகவல் வெளியாகியிருந்தது. இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த காசி விஸ்வநாதன், வருடத்திற்கு 9 முதல் 10 மாதங்கள் பயிற்சியாளர் பணியில் இருப்பதை பிளமிங் விரும்ப மாட்டார் என்றார். எனவே இந்திய அணியின் பயிற்சியாளர் பதவி மீது அவருக்கு விருப்பம் இருக்காது என தான் கருதுவதாக தெரிவித்தார். சர்வதேச கிரிக்கெட்டில் அதிக அனுபவமற்ற அணியான அமெரிக்கா வங்கதேசத்தை தோற்கடித்து தொடரை கைப்பற்றியுள்ளது. அமெரிக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள வங்கதேச கிரிக்கெட் அணி அங்கு 3 T20 போட்டிகளில் விளையாடுகிறது. இதில் ஹூஸ்டனில் நடைபெற்ற முதல் போட்டியில் வங்கதேச அணியை வீழ்த்தி அமெரிக்க அணி அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. இந்நிலையில் நேற்று நடந்த இரண்டாவது போட்டியில் டாஸ் வென்ற வங்கதேச அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. முதலில் பேட்டிங் செய்த அமெரிக்க அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 144 ரன்களை எடுத்தது. அடுத்து ஆடிய வங்கதேச அணி 19.3 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. 138 ரன்களை மட்டுமே குவித்த நிலையில் 6 ரன்கள் வித்தியாசத்தில் அமெரிக்க அணியிடம் வங்கதேச அணி தோல்வியடைந்தது. 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ள அமெரிக்க அணி நாளை 3வது போட்டியில் வங்கதேச அணியை மீண்டும் எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் தொடர் விரைவில் தொடங்க உள்ள நிலையில் இந்த தொடர் தோல்வியால் வங்கதேச அணியினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். எதிர்காலத்தில் எப்படி நடந்து கொள்வார் என பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசியது தொடர்பாக யூடியூபர் சவுக்கு சங்கர் அண்மையில் கைது செய்யப்பட்டார். பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதாக கூறி அவரை குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க சென்னை மாநகர காவல் ஆணையர் கடந்த 12ஆம் தேதி உத்தரவிட்டார். இந்த உத்தரவை ரத்து செய்து தனது மகனை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சவுக்கு சங்கரின் தாய் கமலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்தார். அதில் தனது மகன் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் செயல்படவில்லை என்று வாதிட்டிருந்தார். சட்டப்படியான நடைமுறைகளை பின்பற்றாமல் தனது மகனை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவு சட்டவிரோதமானது எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சுவாமிநாதன் மற்றும் பாலாஜி அமர்வின் உத்தரவுப்படி சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்து பிறப்பித்த உத்தரவு தொடர்பான அனைத்து அசல் ஆவணங்களும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. ஆவணங்களை ஆய்வு செய்த பின் நாளை வழக்கை விசாரணை செய்வதாக கூறி விசாரணையை ஒத்திவைத்தனர். கோவை சிறையில் சவுக்கு சங்கர் தாக்கப்பட்டது தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையத்தின் அளித்த புகார் குறித்து விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என கோரி தொடரப்பட்ட மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. எதிர்காலத்தில் எப்படி நடந்து கொள்வார் எனவும் என்னவெல்லாம் செய்ய மாட்டார் எனவும் உத்தரவாதம் அளித்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என சவுக்கு சங்கருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். முதல்வரை ஒருமையில் அழைத்துள்ளதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். பெண் காவலர்களை அவதூறாக சவுக்கு சங்கர் அளித்த பேட்டியை ஒளிபரப்பியதற்காக கைது செய்யப்பட்ட யூடியூபர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டை ஒருநாள் காவலில் எடுத்து விசாரிக்க சைபர் கிரைம் காவல்துறையினருக்கு கோவை நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. ஃபெலிக்ஸ் ஜெரால்டை 5 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க சைபர் கிரைம் காவல்துறையினர் கோவை 4வது குற்றவியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர்.
இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது இதே வழக்கில் திருச்சி நீதிமன்றம் ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு பிணை வழங்கியுள்ளதை அவர் தரப்பு வழக்கறிஞர்கள் சுட்டிக்காட்டினர். பேட்டிக்கு மன்னிப்பை கேட்டு சமூக வலைதளங்களில் ஃபெலிக்ஸ் ஜெரால்டின் ரெட்பிக்ஸ் யூடியூப் சேனல் அறிக்கை வெளியிட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டது. இதற்கு முன் எந்தவித குற்ற வழக்குகளிலும் தொடர்பு இல்லாத ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் ஒரு ஊடகவியலாளராக பேட்டி கண்டதற்கெல்லாம் குற்றவாளி போல் நடத்தப்படுவது ஏற்புடையது அல்ல என அவர் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. வாதங்களை கேட்ட நீதிபதி ஃபெலிக்ஸ் ஜெரால்டை ஒரு நாள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளித்தார். சைபர் கிரைம் காவலில் இருக்கும்போது 6 மணி நேரத்திற்கு ஒரு முறை 15 நிமிடம் வழக்கறிஞரை சந்திக்க ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு அனுமதி அளித்தார். இன்று மாலை 4 மணிக்கு ஃபெலிக்ஸ் ஜெரால்டை ஆஜர்படுத்த நீதிபதி உத்தரவிட்டார். பழைய குற்றால அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான நேர கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதோடு அனைத்து அருவியிலும் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. குற்றால அருவியில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளம் ஏற்படுத்திய தாக்கம் இன்னும் குறையவில்லை. கடந்த 17ஆம் தேதி பழைய குற்றால அருவியில் குளித்த 17 வயது சிறுவன் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்த நிலையில் மெயின் அருவி, பழைய குற்றாலம், 5 அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை நீடித்து வருகிறது. இந்நிலையில் ஆட்சியர் கமல் கிஷோர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட வன அலுவலர் உள்ளிட்டோர் அருவிகளில் நேரடி ஆய்வு மேற்கொண்டனர். வெள்ளத்தின் போது எழுப்பக்கூடிய அபாய ஒலியை ஒலிக்க செய்து ஆய்வு செய்து பார்த்ததோடு அங்கு நடைபெற்று வரும் பணிகளின் நிலையையும் கண்டிருந்தனர். அனைத்து அருவிகளிலும் 24 மணி நேரமும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த உள்ளதாகவும், அருவியின் மேல் பகுதியில் வெள்ளத்தை கண்காணிக்க வனத்துறை அலுவலர்கள் நியமிக்கப்பட உள்ளதாகவும், பழைய குற்றால அருவியில் வெள்ளத்தின் போது சுற்றுலா பயணிகள் அடித்துச் செல்லாதவாறு பாதுகாப்பு கம்பிகள் பலப்படுத்தப்பட்டு வருவதாகவும் ஆட்சியர் தெரிவித்தார். உள்ள ஆள் போகாத மாதிரி கிரில்லு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வேலை நடந்துட்டு இருக்கு. இன்னொரு 2 நாளுக்குள்ள கம்ப்ளீட் அந்த ஏரியாவை கிரில்லு போட்டுருவாங்க. பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் அங்கேயும் சரி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இருக்குது, இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த மண்டபம் இருக்கிறது வரைக்கும் பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் போடுறதுக்கு சரி பண்ணியிருக்காங்க. அது இப்போ சரி பண்ணி இன்றைக்கி முடிச்சிடும். 1960s பிடபிள்யூடி கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அதை பொறுத்தவரையில் இவருடைய இதில் ஃபாரஸ்ட் சைடில் ஒரு லெட்டர் பிடபிள்யூடி கொடுத்துருக்கு. அதுதான் உண்மை, அது கொடுத்துருக்கு. பட் அதுக்கு உண்டான ஃபர்தர் ப்ராசஸிங் இப்போ இதுக்கு நடக்கலை. அது ஃபர்தர் கன்சல்டேஷன்லாம் பண்ணி தான் பண்ணுவாங்க. கிளாம்பாக்கத்தில் கிடப்பில் போடப்பட்ட ஆகாய நடைமேடை பாலத்தின் பணியை விரைந்து முடிக்க பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். வண்டலூரை அடுத்த கிளாம்பாக்கத்தில் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் திறக்கப்பட்டது. முன்னேற்பாடுகள் இல்லாமல் இந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்டதிலிருந்து பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகிறார்கள். குறிப்பாக ரயில் நிலையம் வசதி கூட மேற்கொள்ளாமல் திறக்கப்பட்டதால் பொதுமக்களிடையே பெரும் அதிருப்தி நிலவி வந்தது. இந்நிலையில் ரயில் நிலையம் மற்றும் ஆகாய நடைமேடை அமைப்பதற்காக 20 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. ரயில் நிலைய பணிகள் மட்டுமே நடைபெற்று வரும் நிலையில் 750 மீட்டர் தூர நடைமேடை பணி தற்போது வரை தொடங்கப்படாமலேயே உள்ளது. இதுகுறித்து கிளாம்பாக்கம் பேருந்து முனைய பொறுப்பு அதிகாரியை கேட்டபோது இன்னும் சில தினங்களில் பணிகள் தொடங்கப்பட்டு விரைந்து முடிக்கப்படும் என தெரிவித்தார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் இலவச தரிசனத்திற்காக 24 மணி நேரம் வரை காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. வைகுண்டம் காத்திருப்பு மண்டபத்தில் உள்ள 32 அறைகளிலும் இலவச தரிசனத்திற்காக பக்தர்கள் காத்திருந்த நிலையில் அங்கு இடம் கிடைக்காத பக்தர்கள் சுமார் 4 கிலோமீட்டர் நீள வரிசையில் காத்திருந்தனர். இதையடுத்து இலவச தரிசனத்திற்காக காலை வரை அனுமதி கிடையாது என தெரிவித்துள்ள தேவஸ்தான நிர்வாகம் பக்தர்கள் இலவச தரிசனத்திற்காக வரிசையில் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தியது. எனவே இலவச தரிசனத்திற்காக வந்திருந்த பக்தர்கள் வரிசையில் செல்ல இயலாமல் காலை வரை காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதற்கிடையே தரிசனத்திற்காக காத்திருந்த பக்தர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை தேவஸ்தான நிர்வாகம் செய்து கொடுத்து வருகிறது. திருப்பதியில் கூட்டம் அலைமோதுவதால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அரசு பேருந்தில் டிக்கெட் எடுக்காமல் சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ஆயுதப்படை காவலர் விசாரணையின் போது மயங்கி விழுந்ததை தொடர்ந்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சென்னை பரங்கிமலையில் உள்ள ஆயுதப்படையில் ஆயுதப்படை காவலராக பணியாற்றி வருபவர் ஆறுமுக பாண்டி. இவர் கடந்த 21ஆம் தேதி நாகர்கோவிலில் இருந்து தூத்துக்குடி செல்லும் அரசு பேருந்தில் சீருடையில் ஏறியுள்ளார். நாங்குநேரியிலிருந்து பாளையங்கோட்டைக்கு பயணித்த ஆறுமுக பாண்டி டிக்கெட் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. அதற்கு பேருந்து நடத்துனர் எதிர்ப்பு தெரிவிக்கவே சீருடையில் பயணிக்கும் தன்னால் டிக்கெட் எடுக்க முடியாது என கூறி நடத்துனருடன் ஆறுமுக பாண்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் சென்னை திரும்பிய காவலர் ஆறுமுக பாண்டியிடம் துறை ரீதியாக விசாரணை நடத்தப்பட்டது.
பரங்கிமலையில் உள்ள ஆயுதப்படை உதவி ஆணையர் சீனிவாசன் விசாரணை நடத்திய போது ஆறுமுகபாண்டி அங்கேயே மயங்கி விழுந்தார். காவல்துறை மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை பெற்ற ஆறுமுகபாண்டி தற்போது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் வைகாசி விசாகத்தினை முன்னிட்டு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருச்செந்தூரில் வைகாசி விசாக திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவிழாவை முடித்துவிட்டு வெளியூரில் இருந்து வந்த பக்தர்கள் தங்கள் கார் மற்றும் வாகனங்களில் சொந்த ஊருக்கு கிளம்பினர். மேலும் அரசு சார்பில் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனால் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனை முன்பு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதேபோல திருச்செந்தூர் தூத்துக்குடி சாலையில் வீரபாண்டியப்பட்டணம் வரை சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனையடுத்து காவலர்கள் போக்குவரத்தை சீர் செய்ய முடியாமல் தவித்தனர். சீர்காழி அருகே சாலை விரிவாக்க பணிக்காக பொறை வாய்க்காலை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட தடுப்பு சுவரால் 7000 ஏக்கர் விளைநிலங்களின் பாசனம் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சீர்காழி அருகே வடகால் கிராமத்திலிருந்து எடமணல் கிராமம் வரை சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவிற்கு நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பணிக்காக சாலையோரம் அமைந்துள்ள பொறை வாய்க்காலின் நடுவே பள்ளம் தோண்டி கான்கிரீட் தடுப்புச் சுவர் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த தடுப்புச் சுவர் பொறை வாய்க்காலின் அகலத்தை பாதிக்கும் மேல் ஆக்கிரமித்து கட்டப்படுவதாகவும் இதனால் விவசாயம் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாகவும் விவசாயிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இதுதான் வடிகாலே. அதே சமயத்தில் விவசாயிகளுக்கு பாசனமும் இதுதான். அதனால இது அரசாங்கம் தலையிட்டு அதனுடைய நடவடிக்கை எடுத்து விவசாயிகளை காப்பாற்றும்படி கேட்டுக்கொண்டு பக்கத்தில் ஆப்போசிட் சைடில் இருக்கிற புறமுக்கு சரி பண்ணி சாலை அகற்றும் பணியை செய்து கொடுத்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை காவந்து பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறோம். இதுகுறித்து பொதுப்பணித்துறை பொறியாளரிடம் கேட்டபோது தங்களிடம் எந்த ஒரு அனுமதியும் பெறாமல் பொறை வாய்க்காலில் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர் தடுப்புச்சுவர் கட்டியுள்ளதாகவும் இதுகுறித்து விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக வலங்கைமான் அருகே உள்ள கிராமத்தின் மின்சார பிரச்சினை சரி செய்யப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் இருகரை கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அக்கிராமத்திற்கு சரியான மின்னழுத்தம் கொண்ட மின்சாரம் வழங்கப்படாமல் இருந்து வந்தது. இதனால் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் நீர் ஏற்ற முடியாததால் குடிநீர் பிரச்சினை ஏற்பட்டது. வீடுகளில் உள்ள மின்சாதன பொருட்களும் பழுதடைந்து வந்த நிலையில் இதுகுறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியானது. இதன் எதிரொலியாக இருகரை கிராமத்திற்கு மின்சாரம் வழங்கி வந்த மின்மாற்றி மாற்றப்பட்டது. மகிமாலை என்னும் ஊரில் இருந்த மின்மாற்றி மாற்றப்பட்டு வேறு மின்மாற்றி நிறுவப்பட்டது. இதனையடுத்து மின் பிரச்சினை முடிவுக்கு வந்துள்ளது. மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் நீர் ஏற்றப்படுவதால் குடிநீர் பிரச்சினை தீர்ந்து உள்ளதாகவும் மின்சாதன பொருட்கள் சரியாக செயல்படுவதாகவும் இருகரை கிராமத்தினர் மகிழ்ச்சியை தெரிவித்துள்ளனர். சிவகாசி அருகே உள்ள திருத்தங்கல் பாலாஜி நகரில் 45 வயதான ஆசிரியர் லிங்கம் மற்றும் அவரது மனைவி பழனியம்மாள் ஆகியோர் வசித்து வந்தனர். அவர்களுக்கு 27 வயதில் ஆனந்தவள்ளி என்ற மகளும் 14 வயதில் ஆதித்யா என்ற மகனும் இருந்தனர். தம்பதி இருவரும் அரசு பள்ளி ஆசிரியர்களாக பணியாற்றி வந்தனர். அவர்களது மகள் ஆனந்தவள்ளிக்கு திருமணமாகி 2 மாத கைக்குழந்தை உள்ளது. இந்நிலையில் நேற்று நீண்ட நேரமாக அவர்கள் வீட்டை திறக்காமல் இருப்பது குறித்த தகவலின் பேரில் வந்த காவல்துறையினர் ஆசிரியர் தம்பதி தூக்கிட்டு தற்கொலை செய்ததை அறிந்தனர். அவர்களது 8ஆம் வகுப்பு மகன் ஆதித்யா, கை குழந்தையுடன் மகள் ஆனந்தவள்ளி ஆகியோரும் இறந்து கிடந்தது தெரியவந்தது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 நபர்களின் உடலை மீட்ட திருத்தங்கல் காவல்துறையினர் மருத்துவமனைக்கு கூராய்வுக்காக அனுப்பி வைத்தனர். பலரிடம் கடன் வாங்கிய ஆசிரியர் லிங்கம் பூர்வீக சொத்தை விற்று கடனை அடைக்க முயன்றுள்ளார். அதிலும் சிக்கல் ஏற்பட்டதால் குடும்பத்தினருக்கு விஷம் கொடுத்துவிட்டு மனைவியுடன் தூக்கிட்டு தற்கொலை செய்ததாக முதல்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது. கோவை மேட்டுப்பாளையம் மற்றும் மானாம்பள்ளி வனச்சரக பகுதியில் யானைகள் கணக்கெடுக்கும் பணி தொடங்கியது. வால்பாறை, மானாம்பள்ளி வனச்சரக பகுதியில் யானைகள் கணக்கெடுக்கும் பணி தொடங்கியது. இதில் ஒவ்வொரு பகுதியையும் ஒரு பிளாக்காக பிரித்து மொத்தம் 9 பிரிவுகளில் கணக்கெடுக்கும் பணி நடைபெற்றது. இதில் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு என மொத்தம் 4 மாநிலங்களில் ஒருங்கிணைந்த யானைகள் எண்ணும் பணி மேற்கொள்ளப்படுகிறது. அதேபோல் மேட்டுப்பாளையம் வனப்பகுதிகளிலும் கணக்கெடுக்கும் பணி தொடங்கியது. மொத்தம் 4 குழுக்கள் இப்பணியினை மேற்கொண்டு வருகிறார்கள். முதல் நாளில் நீர்நிலைகளை தேடி வரும் யானைகளின் எண்ணிக்கை கணக்கெடுக்கப்பட்டது. இப்பணி மே மாதம் 23ஆம் தேதி முதல் மே 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது.
நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 4 சிறுத்தைகள் சிக்கியுள்ளன. அணவன் குடியிருப்பு மற்றும் வேம்பையாபுரம் பகுதிகளில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் வீட்டில் கட்டி வைக்கப்பட்டிருந்த ஆட்டை சிறுத்தை வேட்டையாடியது. இதனையடுத்து வனத்துறையினர் வைத்த கூண்டில் கடந்த 18ஆம் தேதி சிறுத்தை ஒன்று சிக்கியது. அதனை மணிமுத்தாறில் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட்டனர். தொடர்ந்து அணவன் குடியிருப்பு பகுதியில் கூண்டுகள் வைக்கப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் 2 சிறுத்தைகள் சிக்கின. 3 சிறுத்தைகள் பிடிபட்ட போதும் மேலும் 2 சிறுத்தைகள் நடமாடுவதாக பொதுமக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து அணவன் குடியிருப்பில் மீண்டும் கூண்டு வைக்கப்பட்ட நிலையில் அதில் சிறுத்தை வந்து சிக்கியது. பின்னர் அங்கு வந்து சென்ற வனத்துறையினர் சிறுத்தையை கோதையாறு அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட்டனர். திருப்பூரில் காவலர் வேலை வாங்கித் தருவதாக 25 லட்சம் ரூபாய் மோசடி செய்த காவல் உதவி ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். நல்லூர் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணியாற்றிய முரளிதரன் மற்றும் ஜெயராஜ், கிருஷ்ணராஜ் ஆகிய 3 பேர் சேர்ந்து பொள்ளாச்சியைச் சேர்ந்த பிரசாந்த் என்பவரிடம் காவலர் வேலை வாங்கித் தருவதாக 25 லட்சம் ரூபாயை வாங்கியுள்ளனர். ஆனால் வேலையை வாங்கித் தராமல் மோசடி செய்ததை அறிந்த பிரசாந்த் கோவை மாவட்ட குற்றப்பிரிவில் புகார் கொடுத்தார். இதன் அடிப்படையில் காவல் உதவி ஆய்வாளர் முரளிதரன் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் முரளிதரனை பணியிடை நீக்கம் செய்து திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் பிரவீன்குமார் அபினவ் உத்தரவிட்டுள்ளார். சென்னை பள்ளிக்கரணையில் பான்சி கடைக்காரர் வீடு புகுந்து வெட்டப்பட்ட சம்பவத்தில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். பள்ளிக்கரணை மயிலை பாலாஜி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் உமாபதி. இவர் தனது மனைவிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சத்தியமூர்த்தி என்பவருக்கும் இடையே முறையற்ற உறவு இருந்ததாக காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளார். காவல்துறை பேச்சுவார்த்தைக்கு பின்னர் உமாபதியின் மனைவி அவருடனே சேர்ந்து வாழ்ந்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் அதிகாலை நேரத்தில் உமாபதியின் வீட்டிற்கு வந்த சத்தியமூர்த்தியும் அவரது நண்பர்களும் உமாபதியின் பின்பக்க தலையில் கத்தியால் வெட்டியுள்ளனர். இதனையடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு 6 தையல் போடப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து உமாபதி அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய பள்ளிக்கரணை காவல்துறையினர் நாகராஜ், சீனிவாசன் ஆகிய 2 கைது செய்தனர். தலைமறைவாக உள்ள முக்கிய குற்றவாளி சத்தியமூர்த்தி மற்றும் குட்டியை தேடி வருகின்றனர். தொடர் மழையால் தேனி மாவட்டம் கொட்டக்குடி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. தேனி மாவட்டம் போடி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான குரங்கணி, கொட்டக்குடியில் கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் கொட்டக்குடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் குரங்கணி, நரிப்பட்டி பகுதியில் அமைந்துள்ள கொட்டக்குடி ஆற்றின் தடுப்பணையில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடி வருகிறது. இதனால் பொதுமக்கள், விவசாயிகள் ஆற்றை கடக்கவோ வாகனங்களில் செல்லவோ வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. கொட்டக்குடி ஆற்று வெள்ளப்பெருக்கால் போடி பகுதியில் உள்ள நீர்வரத்து ஓடைகள், ஆறுகள், குளங்கள் ஆகியவற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கன்னியாகுமரியில் தொடர் மழை காரணமாக வாழை, மரவள்ளி கிழங்கு மற்றும் காய்கறி விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் மழை பெய்து வரும் நிலையில் முல்லை ஆற்றின் கரையோரம் கடமக்கோடு பகுதி முதல் திக்குறிச்சி பகுதி வரை சுமார் 500க்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இங்கு வாழை, மரவள்ளி கிழங்கு, தென்னை மற்றும் பல்வேறு வகையிலான காய்கறிகளை விவசாயிகள் சாகுபடி செய்து வருகிறார்கள். முல்லை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் விவசாய நிலங்கள் தண்ணீரில் மூழ்கி பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. முல்லை ஆற்றில் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட உடைப்பை சரி செய்ய பொதுப்பணித்துறை நடவடிக்கை எடுக்காத நிலையில் தற்போது பெய்த மழையினால் வெள்ளம் புகுந்து பாதிப்பை சந்தித்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். மதுரை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் 1072 ஹெக்டேரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் நீரில் மூழ்கி சேதமாகியுள்ளதாக வேளாண் துறை அறிவித்துள்ளது. சேடப்பட்டி, உசிலம்பட்டி, வாடிப்பட்டி, கல்லுப்பட்டியில் நெற்கதிர்கள் சேதமாகியுள்ளன. அதிகபட்சமாக செல்லம்பட்டியில் 933.65 ஹெக்டேர் அளவிற்கு நெற்கதிர்கள் சேதமாகியுள்ளது. 3 ஹெக்டேர் மக்காச்சோள பயிரும் சேதமடைந்தது. மொத்த சேதம் குறித்து அரசுக்கு அறிக்கை அளிக்கப்படும் என வேளாண் துறை கூறியுள்ளது. தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெண்களிடம் சங்கிலி வரிப்பில் ஈடுபட்ட நபர்களை காவல்துறையினர் தேடி வருகிறார்கள். தாம்பரம் அடுத்த ராஜகீழ்ப்பாக்கம் மாருதி நகர் பகுதியைச் சேர்ந்த சீதாலட்சுமி கடைக்கு சென்று வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது ஸ்கூட்டரில் வந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர் ஒருவர் சீதாலட்சுமி அணிந்திருந்த 2.25 சவரன் தாலி சங்கிலியை பறித்துச் சென்றார். சம்பவங்களில் தொடர்புடையவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.
தொடர்வது புதிய விடியல். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.